லாஸ்ட் டைம் பண்ண வீடியோ, அதாவது ஐடிஎஸ் பிளாக்கிங், டிடாஸ் பிளாக்கிங் வீடியோவில் வந்து ஒரு ப்ராப்ளம். இதில் ப்ராப்ளம் அப்படின்னா ஐடிஎஸ் செக்ஷன் வாஸ் வெரி குட், தெர் இஸ் நோ ப்ராப்ளம், லாக் வந்துட்டு இருந்தது. அப்புறம் நம்ம டிடாஸ் வந்து இந்த செக்ஷன், இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம லாக் செக் பண்ணும்போது இந்த டிசிபி டெம்பைபி டிடாஸ் டினை நோ இன்ஃபோ வரவே இல்லை. ஸோ ஐ திங்க் சம் ரிஜெக்ட்ஸ் பேஸ்ட் இஷ்யூ. பட் அதர் ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்சஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது, அஜுவலாக ஒர்க் ஆகுது. பட் ஃபார் சம் ரீசன் லினோட்டில் இருக்க இன்ஸ்டன்ஸில் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, இந்த சர்வர்லேயே கொஞ்சம் இந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணி பைத்தானில் அந்த ஸ்கிரிப்டை போட்டு ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஓகேவா. ஸோ இந்த லாஸ்ட் வீடியோவில் இந்த வார்லாக், சிஸ்லாக், ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு வேண்டாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து அதை போட்ட சர்வீஸில் பிளாக் பண்ணிவிட்டு வேறு ஒன்று அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டிடாஸ் பிளாக்கிங் செக்ஷன் மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ Ubuntu 22.04 LTSV ஆல்ரெடி இருக்குது. ஸோ வார்லாக் 6 ஃபைலில் வந்து சிஎஸ்எஃப் ஃபயர்வாலே வந்து டிடாஸ்க்கு வந்து ஒரு சின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு ஒன்று கொடுக்கும், விச் சேஸ் இன் ஃப்ளட்டிங், விச் இஸ் டிடாஸ் அட்டாக். ஸோ சிஎஸ்எஃப் ஃபயர்வாலே அதை சொல்லுது. ஸோ அந்த லாக் பர்டிகுலர் லைனை வந்து பிடிச்சி அந்த சோர்ஸ் ஐபியை பிடிச்சி நம்ம சிஎஸ்எஃப்-டி ஐபி அட்ரஸ் போட்டு பிளாக் பண்ணுறோம். பிளாக் பண்ணிவிட்டு என்ன ஐபியை பிளாக் பண்ணோம், எப்போ பண்ணோம், டைம் ஸ்டாம்போட வித்தவுட் டைம் ஸ்டாம்போட நம்ம இங்கே ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கான ஸ்கிரிப்ட் வந்து என்கிட்ட வந்து அந்த பர்டிகுலர் பார்ட் 15 இதில் வந்து கூகுள் ட்ரைவில் அப்டேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ லெட்ஸ் கோ த்ரூ என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ பழைய சர்வீஸ் சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் இது வந்து நான் வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இனிமேல் ஓகே, ஸ்பெல்லிங் தப்பு பண்ணிக்கேன். சிஸ்டம் சிடிஎல், சிஸ்டம் எம் இல்லை, சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ். ஓகேவா. இந்த இது வந்து ஆக்சுவலாக வந்து நான் பிளாக் பண்ணிட்டேன். இனிமேல் இது ரன் ஆகாது, டீஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஐ மீன் ஐ ஹவ் டிசேபிள்டு தட் சர்வீஸ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஐ ஹவ் எனேபிள்டு திஸ் டிடாஸ் பிளாக் சர்வீஸ். ஒரு பைத்தான் கோடு தான், ஆனால் ஷெல் ஸ்கிரிப்ட் கிடையாது, இது ஒரு பைத்தான் கோட். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, யூஸ் பைத்தான் 3 ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது. அந்த எவ்ரி செகண்ட் லிசன் பண்ணுறேன் ஓவர் த வார்லாக் சிஸ்லாக். அதில் வந்து வர ஐபி அட்ரஸ் வேர் இட் இஸ் ஹேவிங் த சின்னுங்கிற கீவேர்டு வருதோ, அந்த சின்னுங்கிற கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு பிளாக்கிங் வந்து பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் செக் தட். செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சிடி ரூட் டைரக்டரி. ஓகே, இப்போ இங்கே ஸோ இதான் அந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் ஆட்டோ பிளாக் டாட் பிஒய். இந்த ஆட்டோ பிளாக் பிஒய் வந்து ரன் ஆகும்போது நான் சர்வீஸ் ஃபைல் காட்டியிருந்தேன் இல்லையா, இது வந்து சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் அதெல்லாம் பண்ணி ரன் பண்ணும்போது, இந்த சர்வீஸ் ஃபைல் ரன் பண்ணும்போது you are getting 2 log files, autoblocker.blocked.ip.logs. ஸோ இப்போ டைல் பண்ணோம்னா தெரியும் இது லைவாக ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையான்னு. ஸோ டைல் பண்ணி பார்த்துட்டு அதை சும்மா டெஸ்ட் மட்டும் பண்ணுவோம், whether it is blocking or not. ஸோ இப்போ ஐபி அட்ரஸ் அப்டேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த 118 வந்து இப்போ கரண்ட்டாக இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம வந்து போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். cat/etc csf/csf.deny பைப் கிரப் பண்ணிவிட்டு அந்த ஐபி அட்ரஸ் போடுவோம். போட்டோம்னா 1554க்கு இப்போ தான் பிளாக் ஆகிருக்கு. மணி இப்போ 4 மணி. ஸோ இப்போ தான் வந்து இந்த டைம் ஸ்டாம்பில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ பிளாக்கிங் ஆகிருக்கு. ஸோ இந்த 118க்கு அப்புறம் வேறு ஏதாவது ஒரு ஐபி வந்து அப்டேட் ஆகிருக்கான்னு பார்ப்போம் டிடாஸ்னால். இன்னும் எதுவும் அப்டேட் ஆன மாதிரி இல்லை. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த லாக்ஸ் வந்து கிளியரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம மீன்வைல் வந்து இன்னொரு லாக் ஃபைல் கூட பார்த்துடலாம். அந்த ஸோ இந்த பிவை ஃபைல் இது செக் பண்ணிட்டோம், இந்த லாக் ஃபைல். ஸோ இந்த லாக் ஃபைல் பார்க்கலாம், அதில் உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப்ஸோடு கிடைக்கும், அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்ன ஐபி பார்த்தீங்கன்னா இந்த கமெண்டை யூஸ் பண்ணி தான் அது வந்து பிளாக் பண்ணியிருக்கு, இந்த 118. ஸோ அதான் இங்கே உங்களுக்கு அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 118 145367. ஸோ இந்த இடத்துல கிளியராக லாக் ஆகிருக்கு. ஸோ இத்தனை 155402க்கு போட்டிருந்துருக்கு. ஸோ 3 செகண்ட்ஸ், ஜஸ்ட் 1 செகண்ட் கேப் தான். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு அப்டேட் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல லாக் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் இப்போது என்ன சொல்கிறேன்னா, ஹென்ஸ் ப்ரூவ்டு நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் ட்ரைவில் இந்த பர்டிகுலர் பார்ட் 15 வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ தி ஸ்கிரிப்ட். ஸோ autoblock.py. ஸோ இங்கேருந்து அப்படியே நீங்கள் எடுத்து காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இது என்ன பண்ணுதுங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஆல்ரெடி வந்து அந்த லினக்ஸினுடைய சர்வீஸ் ஃபைலில் தான் நான் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுறேன். நீ வந்து இந்த லாக் ஃபைல் பார்க்கணும், எவ்ரி 1 செகண்ட் செக் பண்ணணும்,
அப்புறம் கண்டினியூஸாக ரன் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். போட்டுட்டு அப்புறம் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த மெயின் ரிஜெக்ட்ஸ் பார்ட்டுங்கிறது. ஸோ எல்லா லைன்லேயும் வந்து சின்னுங்கிற இது இருந்ததுன்னா அந்த எஸ்ஆர்சி ஈக்குவல் டுன்னு இருக்கிற வேண்டிய இடத்துல ஏதாச்சும் ஐபி அட்ரஸ் இருந்துச்சுன்னா அதை கொண்டு வந்து நீ பிளாக் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஃபைலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் தி அப்டேட் இன் திஸ் வீடியோ. இப்போது ஏதாச்சும் ஒரு லாக் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, எஸ், எக்ஸாக்ட்லி 118 தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து இந்த ஐபி அட்ரஸ் அப்டேட் ஆயிருக்காங்கிறத பார்த்துடலாம். ஸோ 118, ஸோ 106 பர்ஃபெக்டாக வந்து லாக் ஆகிருக்கு. பாருங்கள், 603 லாக் ஆகிருக்கு. என் சிஸ்டமில் 602. ஸோ கிட்டத்தட்ட முன்ன பின்ன அந்த டைம் இருந்தாலும் அந்த கரெக்டான டைமுக்கு தான் வந்து அப்டேட் விழுந்திருக்கு, விச் இஸ் ஒர்க்கிங் வெரி குட். ஸோ டிடாஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் த அப்டேட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.